ஜக்காத்துக்கு நான் வந்தேன்னா என் மான கட்டியா ஜக்காத்துக்கு அவங்க கிட்ட நிறைய பேச்சு நம்ம வேலை பாப்ப வாடிய நம்ம வேலைதான். சரி, நீ உரைத்த வேற அனைத்துமே செய்து விட்டேன். நீ பொருள் அனைத்து எடுத்து வந்து விட்டாயா? சரி, இப்பொழுது என்னோட நாடு செல்ல வேண்டும். அதற்கு முன்னதாக நான் செல்வதோ இருள் சூழ்ந்து விட்டது. ஆகையால் நான் செல்லும் வழியில் காடகம் ஆகிய கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பார்கள். உன்னிடத்தில் உள்ள பொன்பொருள் அனைத்து இடத்தில் கூட பத்திரமாக நான் வைத்துக் கொள்கிறேன். உண்மை நம்மள்தானே அனைத்து பத்திரமாக நான் வைத்துக் கொள்கிறேன். அந்த நேரத்துல நடுவுல இருந்தாங்க ஒரு கோடு. இது என்ன கோடு தெரியவில்லை? தெரியலையே. எல்ல கோடு
அவங்களா சினிமா பேசுறாங்க. என்ன இது என்னங்க கோடு? இதாண்டி எல்லை கூட என்ன கோடு? அதுவரை உன்னுடைய நாடு, இதன் பிறகு என்னுடைய நாடு. என்னுடைய நாட்டிற்குள் நீ காலடி எடுத்து வைக்க கூடாது. ஏங்க எதுக்கு? எதுக்கா? என் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பத்திரியாக வாழக்கூடியவர்கள். நீயோ கட்டிய கணவன் இருக்க என்னோடு சுற்றி வந்த பச்சை எப்படியா நீ என்னுடைய நாட்டிற்கு இவளை யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. இந்த நளினா யாருக்கு இப்ப பார்க்க போறீங்க பாருங்க. என்னங்க சரி, நீங்க சொன்னது மாதிரியா இருக்கு. சரி, ஏதோ இத்தனை காலம் நான் கூட வாழ்த்துட்டேன். கடைசியா உங்களை ஒரு முறை 3 முறை வர வந்து விட்டு பிறகு நான் என்னுடைய நாட்டிற்கு நிறுத்தி எப்போது நாட்டுக்கு அப்படி காலெடுத்து வைத்து விட்டால் என் நாட்டு மக்களை ஏதாவது மோசம் செய்து விடுவாய். அது மட்டுமா, எப்போது உன் நாட்டிற்கு ஓடி வந்தாலோ உன்னுடைய 2 கண்களால் பார்த்து ரசித்தாய். அதே போன்று என் நாட்டில் என்னை விட பேரழகான ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர் கூட செல்ல மாட்டேன் என்று என்ன நிச்சயம்? போக மாட்டேங்க. நான் இந்த ஊர் தலைவரையே நாட்டமக்கார தவிர வேற யாரும் போனது. அப்ப அவங்க கூட போனவன் என் நாட்டு போக மாட்டேன். வேறு வேலை ஆட்டம் வாங்கலான்னு தலைவர்கிட்ட போனேன். கையெழுத்து வாங்கலான்னு கிளர்க்கு கிட்ட போனேன். எனக்கு நாட்டாமக்காரர்கிட்ட கூழ் ஊத்துறது வார்த்தையை பயன்படுத்த கூடாது. நீ யாரோ நான் யாரோ அப்படி இருக்கும்போது ஏதோ உன்னிடத்தில் ஒன்றாக இருந்த காரணத்தினால் என்னை சுற்றி வர போகிறார். சீக்கிரமாக வளர்ந்து விட்டு இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். நாட்டிற்குள் வரக்கூடாது. தகுதியா படைத்து உன்னை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. தொட்டு தாலி கட்டின கணவனையே ஒன்ன வச்சு பண்ணேன். எல்லக்கோடு கீச்சுட்டாரா அவரு. எல்லக்கோடு என்னையோ ஒண்ணு கிழிக்க முடியல. எல்லக்கோடு கீச்சுட்டாரா இவரு. என்ன பண்ண போறாரு? அடிப்பாவி, நல்ல உள்வல் நடித்து என்னை கொண்டு விட்டாயே. நீ நல்லாதான் இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். நல்லா இருக்க மாட்டேன். நளினா யாருக்கு தட்டுக்கிறியா? எனக்கு எவ்வளோ கடவுளும் எனக்கு எவ்வளோ அடிக்காதவன சொன்னீங்களே. எனக்கு எவ்வளோ அடிக்காதவன் எங்கிறான்?
ஏய் அம்மா லோப்பரா இருப்பேன். அம்மா லோப்பரா இருக்கிறதால அந்த ஊர்ல நான் டாப்பர் ஆகிறேன். இந்த நளினாவை யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இவன் எல்லாம் கொடுக்கு இஷ்டி என்கிட்ட நகரம். அடி பாவி, அடி கட்டிய கணவனை மறந்து விட்டு கண்டவுடன் சத்தித்திருந்த தேவடியா. நான் தேவடியாதான் தேவடியான்னு தெரிஞ்சுதானே என்கிட்ட வந்தேன். வேண்டாம் நாட்டு மக்களை புரிந்திருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பொருள் அழைத்து பல்லடிக்கவே நான் அப்படி வந்தேன். நீ ஒரு அடி பாஞ்சலா இந்த நாளில நான் 10 அடி பாய்வேன். நீ 10 அடி பாஞ்சலா நான் 50 அடி பாய வேண்டாட்டே. நீ என்கிட்ட பொருள் எடுத்துக்கிற உன் நாட்டுல மக்கள் டேய் நீ ஜூஸுக்கு சமானம். டேய் இந்த நளினா எப்படியாப்பட்டவனை இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ எங்காவது போய் இதே ஒரு சேர்த்து போ. அடி பாவி, பாவி, வீட்டுக்கு